ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 4 எபிசோட் 65 ஈவில் ஃபீஸ்ட் அண்ட் ராக் பேப்பர் சீசர். ஸோ நீங்கள் இந்த அனிமேவை கம்ப்ளீட்டாக பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த அனிமேவோட பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி சீரீஸ் இருக்குது அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி, வாழ ஒன்று பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே இருட்டு நேரம் இருக்குது. ஸோ இருட்டிடுச்சு. ஆனால் அதே சமயத்தில் இந்த ஃபேண்டம் ட்ரோப்பில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பீச்சுக்கு வராங்க. இந்த பீச்சில் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போய்கிட்டே இருக்கும்போது என்ன இருந்தால் என்ன, இந்த பீச்சில் இருக்கிற ஒரு அக்கம்பெனி கார்டு எடுத்துக்கிட்டு நான் போட்டுக்கு போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு பிங்ஸ் பேசிகிட்டு இருக்கிறான். ஆனால் அவனுக்கு முன்னாடி யாரோ வராங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்ட பிங்ஸ் அவன் டீம்மேட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நிற்க வச்சுட்டான். அண்ட் அவங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்துட்டு இருக்கிறாங்க. அனுமதி இல்லாமல் இந்த ஐலாண்டுக்குள்ளே யாருமே வரக்கூடாது. ஆஃபிஷியலாக நீங்கள் உள்ளே வந்திருந்தீங்கன்னா உங்களை நான் மலர் கூப்பிட்டு வரவேற்றிருப்பேன். பட் நீங்கள் அண்ணன் பீச்சில் வந்திருக்கிறீங்க, நீங்கள் இங்கே வரது சட்ட மதிப்பு இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கிறாங்க. நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு பிங்ஸ் கேட்கும்போது என்னோட பேர் ரேசர், நான் தான் இந்த கேமோட டிசைனர் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அப்படியா, நான் இதே எங்கேயோ எனக்கு பூ கொண்டுட்டு வரவேன்னு நினச்சேன் அப்படின்னு நீங்கள் பிங்ஸ் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறான். என்ன வேலை கிண்டல் பண்ணீங்க, நீங்கள் ஆஃபிஷியலாக இந்த கேமுக்குள்ளே வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஈஸியாக வழி விட்டுருப்பேன் அப்படின்னு அவன் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்குவாலிஃபை கார்டு, அதாவது ஒரு எலிமினேட் கார்டு வச்சிருக்கிறான். இந்த கார்டு வந்து கிரியேட்டர்ஸ்க்கு மட்டும் தான் கிடைக்கும். அண்ட் இந்த கார்டை வச்சுக்கிட்டு அவங்களால எந்த ஒரு பிளேயருமே பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியலாக எலிமினேட் பண்ண முடியும். நீங்கள் அஃபிஷியலாக வந்து என்கிட்ட என்ன வேணுமோ அதை கேளுங்க, என்னை தோக்கடிச்சிட்டு என்கிட்ட என்ன வேணுமோ அதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சரி எங்களை அனுப்பிச்சி வை, நாங்கள் அஃபிஷியலாக அவங்ககிட்ட வந்து இதெல்லாம் பார்த்துக்குறோம் அப்படின்னு பிங்ஸ் சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க. அண்ட் அவங்க கொண்டு வந்த கப்பலுமே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக ஒரு ஸ்பெல்லை கிரியேட் பண்ணி அந்த கப்பலை பார்த்தீங்கன்னா சுக்குனாரம் நொறுக்கி போட்டுட்டான். அண்ட் இன்னொரு சமயத்தில் சீன் கட் பண்ணால் நம்ம கான் கிலுவா ரெண்டு பேருமே பிஸ்கி கிட்ட கடுமையாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ கான் போன எபிசோடில் ஒரு புதுசாக ஒரு டெக்னிக்கை கற்றுக்கிட்டான், ஸ்டோன் பேப்பர் சீசர் அப்படின்னு. அந்த ஸ்டோன் பேப்பர் சீசர்லேயுமே பழைய காலத்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்குது. அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸோட இவனோட நென்பவரையுமே சேர்த்து அட்டாக் பண்ணாதான் அது ஒரு ஈவில் ஃபிஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம கான் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அண்ட் அவனோட என்ஹான்சர் எபிலிட்டிக்கு தேவையான மாதிரி அவர் ட்ரை பண்ணிட்டான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்மியூட்டருக்கு ட்ரை பண்ணுற பாருங்க, அவனால் எதுவுமே முடியல. ஃபஸ்ட்டு எப்படிப்பா நான் இதை பண்ணுறது, பறக்க வைக்கிறது அப்படின்ட்டு இருக்கும்போது முதல்ல நீ என்ஹான்ஸ் இருக்கிறதுக்கா, அதுக்கப்புறம் இதுக்கு வேணால் என்ன பண்ணமோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஏன்னா நீ இப்போ கற்றுக்க வேண்டிய விஷயமே இன்னும் நிறைய இருக்குது. அண்ட் நீயுமே ஏகப்பட்ட விஷயம் கற்றுக்கிட்ட, இதுக்கு மேலே நீ பொறுமையாக கூட கற்றுக்க, உனக்கு எந்த ஒரு அவசரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஸ்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ரெண்டு பேரும் இங்கே கொஞ்சம் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிலுவா சொல்கிறான். என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான் பார்க்கும்போது கிலுவா அவனோட டெக்னிக்கை பயன்படுத்துகிறான். ஸோ அவன் கெத்த நின்று அவன் முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்டராக மாற்றி கட்டிட்டு இருக்கிறான், அவன் கையில் அவனோட ஆர்வம் வச்சுக்கிட்டு. அண்ட் எப்படி பார்த்தீங்களா, என்னால் இப்போ கொஞ்சம் தான் பண்ண முடியும், இதுக்கு வேணால் என்னால் பண்ண முடியாது, ஆனால் நான் பண்ணால் ஒரு மிருகத்தையே கொள்கிற அளவுக்கு என்கிட்ட சக்தி இருக்குது அப்படின்னு கிலுவா பேசிக்கிட்டு இருக்கிறான். இந்த பையன் என்ன இந்த வயசுலேயே அவனோட ஆறாவை கண்ட்ரோல் பண்ணி அதை எலக்ட்ரிசிட்டியாக மாற்ற கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு அவனோட வாழ்க்கை நரகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படி அவன் இந்த கஷ்டத்துலையுமே இப்படி சிரிச்சிட்டு இருக்கிறான், எனக்கு தெரிஞ்சு கானால தான் அவன் சிரிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு பிஸ்கி வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்கிறான். இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. பசங்களா, நீங்கள் ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துருக்கிறீங்களே, ஸோ நீங்கள் செலிப்ரேட் எதுவும் பண்ண மாட்டீங்களா, இப்போ நிஜ உலகத்தில் நீங்கள் ஏதாவது இருந்தால் எதுவுமே செலிப்ரேட் பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. எதுக்காக செலிப்ரேட் அப்படின்னு கான் கேட்கும்போது, நான் சொல்ல மறந்துட்டேன்ல, ஸோ இந்த வருஷம் அதாவது நாம் இப்போ கேமில் இருக்கிறனால இதுவுமே நமக்கு ஒரு புது வருஷம் தான், அதாவது நியூ இயர் வரப்போகுது, அதுக்காக செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. என்னது நியூ இயர் அதுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிலோவை சொல்லும்போது, ஆமாம் நியூ இயர் வந்துருச்சு அப்படின்னா நீ 100 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டைமும் வந்துருச்சு, நீ டப்புன்னு போ அப்படிங்கிறாங்க. சரி, அந்த கார்டு எப்படி வாங்குறது, நம்ம போய் மசடோராவில் போய் கேட்கலாம் வாங்க அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மசடோராவுக்கு போகிறாங்க. அண்ட் அங்கே உள்ளே போய் பார்த்தா அங்கே இருக்கிற கைடில் போய் கேட்டதே தெரியுது, ஆக்சுவலி அந்த ட்ரெயின் டிக்கெட், அதாவது ஒரு போர்ட் டிக்கெட் இருக்கும், அந்த போர்ட் டிக்கெட் வந்து அவர் டிரைவர் தான் வச்சுருப்பாரு. அந்த டிரைவர்கிட்ட நீங்கள் அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு வரலாம், அவர்கிட்ட காசு கொடுத்து வாங்கிட்டு வரலாம், இல்லைனா வெவ்வேறு பொருளை கொடுத்தும் அவருக்கு அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு வரலாம், எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சரி, இதுக்கு மேலே எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கானுக்கில் ரெண்டு பேருமே அந்த கடற்கரைக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த கடற்கரைக்கு போயிட்டு அந்த இடத்துல ஒரு கப்பல் மான்ஸ்டர் இருக்கும் பார்த்தீங்க, அதை அடிச்சு போட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம கிலுவா அந்த டிக்கெட் வந்து பிடிங்கிருப்பா. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்பெல் கார்டு கிடச்சிருச்சு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. வாவ் அற்புதம், நீ அந்த இடத்துல அதாவது 100 எக்ஸாம் எடுக்கும்போது உனக்கு கிர்கோ அப்படிங்கிற ஒரு சிலிட்ரிக்கு கீழே ஒரு மிருகங்கள் இருக்கும், அந்த மிருகங்கள் எல்லாமே எனக்கு ஃப்ரெண்டு தான். ஸோ நீ டோலே ஹார்பருக்கு போயிட்டு அங்கே எல்லாமே போய் என் பேர் சொல்லு, அவங்க ரெண்டு பேருமே உன்னை நல்லா பார்த்துக்குவாங்க, அவனை எக்ஸாம் இருக்கிற இடத்துக்குமே கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கான் சொல்கிறான். சரி, நான் பத்திரமா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிலுவா இங்கே இனிஷியலாக அதாவது கேம் விட வரத்துக்கு ஒரு இடத்துக்கு வந்திருப்பான்ல, அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கிறான். ஸோ நீங்கள் கிலுவா இந்த கேம் விட்டு வெளியே போக ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா அந்த ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணு கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம் நான் இந்த கேம் விட்டு வெளியே போக ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிலுவா சொல்கிறான். சரி, எங்கே போதாங்க ஆசைப்பட்றீங்க, லிஸ்ட் நிறைய இருக்குது, அதை பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும்போது, ஸோ டோலே ஹார்பருக்கு உனக்கு வழி இருக்குதா அப்படின்னு நம்ம கிலுவா கேட்குறான். அது எனக்கு வழி இருக்குது, ஸோ நீங்கள் அங்கே போக ஆசைப்பட்றீங்களா, சரி நீங்கள் அங்கேயே போய்க்குங்க, சரி உங்களோட ஆசைப்படி நான் உங்களை அங்கேயே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணுமே பார்த்தீங்கன்னா நம்ம கில்லுவா அப்படி பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் டோலே ஹார்பருக்கு அமுச்சு வச்சுட்டாங்க. ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தவங்களுக்கு இது எப்பேற்பட்ட ஹார்பர் அப்படின்னு தெரியும். ஏன்னா இந்த ஹார்பரில் தான் 100 எக்ஸாமோட இனிஷியல் ஸ்டேஜே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு நான் போய் குளிக்கணும்,
இல்லைன்னா என் மேலே ரொம்பவே நாற்று எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கிலுவா குளிக்க போயிட்டு இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே பிஸ்கி அப்புறம் கான் 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட கையில் எத்தனை நம்பர்ஸ் வர வைக்கிறது அப்படின்னு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறா. ஸோ நம்ம கானுக்கு அப்படியே குறிப்பிட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும்போது முன்னாடி இருக்கிறது ஒரு மரம் கூட தெரியாமல் போய் அதை முட்டிக்கிட்டு அவன் பாட்டுக்கு அழுதுட்டு இருக்கிறான். என்னாச்சு ஏன் அப்படி அழுதுட்டு இருக்கிற அப்படின்ட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கருப்பரை ஒருத்தர் இருப்பான்ல, அவன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டான். ஸோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற, நீ நேரம் அந்த டீம் கூட தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஸ்கி கேட்கும்போது அது ஒரு பெரிய கதை, நான் உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருக்கிறான். அடப்பாவி அப்படின்னா அந்த வெள்ளை சூட் போட்ட வந்தால் பாம்பரா, ரொம்பவே கொடுமையான விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கி சொல்லிட்டு இருக்கிறா. அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து அவனை அடிக்க ட்ரை பண்ணலாம்ல அப்படிங்கிறாங்க. ஒன்றா சேர்ந்து அடிக்க ட்ரை பண்ணலாம், பட் எங்களோட டீமில் அதாவது எங்களோட இடத்துலயே ரொம்பவே அதிக சக்தி வந்தவன் ஜிஸ்பா தான். ஆனால் அப்பேற்பட்ட ஜிஸ்பாவே அவன் ஒரே அடியில் படுக்க வச்சுட்டான். ஸோ அவனே அவ்வளோ சக்தி வந்தவனை படுக்க வைக்கும்போது நாங்களாம் ஏமாத்துறோம். ஸோ நிக்ஸ் மட்டும்தான் அவனை காப்பாற்றுறதுக்காக கேமை விட்டு வெளியே போகணும், அவங்ககிட்ட எல்லாரும் புக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்கிறான். அண்ட் அந்த ஒரு காரணத்தை பயன்படுத்தி நான் சாகிறதுக்கு முன்னே யார் யாரெல்லாமே பாம்பர் பற்றி தெரிஞ்சுக்கணுமோ அவங்ககிட்ட எல்லாமே இந்த விஷயத்த சொல்லிட்டு வரேன். ஏன்னா இந்த கேம்லேயே எனக்கு ரொம்பவே முக்கியமான 2 பேர், நான் முழுசாக நம்பக்கூடிய 2 பேர் நீங்கள் 2 பேர் மட்டும்தான். அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், தயவு செஞ்சு இது எல்லா விஷயத்தையுமே பார்ப்பங்க. ஏன்னா பாம்பரை பற்றி எல்லா விஷயமும் எல்லாருக்குமே தெரிஞ்சாகணும், அவன் எப்பேற்பட்டவன் எல்லாருக்குமே தெரிஞ்சாகணும். ஏன்னா நீங்கள் ஒருத்தங்க மட்டும்தான் எனக்கு உதவி பண்ணக்கூடியவங்க அப்படின்னு அவன் பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறா. பட் நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு கான் சொல்லும்போது இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் அவன் கண்ணில் பட்டா ஒன்று அவனை கொண்டுடுங்க, இல்லைனா அவனை இந்த கேமை கண்டினியூ பண்ண விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். சரி நீங்கள் சொன்ன மாதிரியே நானும் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கி அப்புறம் கான் 2 பேருமே ஓகே சொல்லிட்டாங்க. சரி நான் உங்களோட ரொம்ப நேரம் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன், நான் போய் மற்றவங்களுக்கு சொல்லியாகணும் அப்படின்னு ரிட்டர்ன் ஆன் அப்படிங்கிற ஒரு கார்டை பயன்படுத்தி அவன் பார்த்தீங்கன்னா புன்சன் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போயிட்டான். அண்ட் அவன் திரும்ப அந்த ஊர் வந்ததுக்கப்புறம் ஸோ அவங்க 2 பேருக்கிட்டையுமே நான் அந்த அளவுக்கு ஒன்றும் நம்பி இல்லை. ஏன்னா அவங்க 2 பேருக்கிட்டையுமே ஏதோ ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருந்த காரணத்தினால தான் நான் அவங்ககிட்ட போய் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தேன். எப்பேற்பட்ட இருந்தாலுமே எப்பயாவது நமக்கு தேவைப்படுவாங்களே அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இவங்களை வந்து இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் கெந்த்ருவை பார்க்கறதுக்காக நம்ம நிக்கி இங்கே வெளியே போயிருக்கிறான். ஸோ அவன் கையில் தான் நாங்கள் எல்லாமே இருக்கிறோம். இப்போ அவன் ஏதாவது பேசி முடிச்சா தான் நாங்கள் இப்போ வெடிக்கிறது தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கிறான். மிஸ்டர் பட்டேரோட ஊங்குள்ள அதாவது அந்த கேம் கன்சோலில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேம் கன்சோல் இருக்குது. அண்ட் அந்த இடத்துல கெந்த்ருவுமே இருக்கிற பாம்பரு, நீ என்ன காரியம் பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியுதா, ஜெஸ்பைங்கிறது செத்துட்டான்டா, அவன் இந்த உலகத்துக்கு போயிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசிகிட்டு இருக்கிறான். யார் எப்படி போனால் எனக்கு என்ன, ஸோ அவனோட விதி சாகணும்னு போயிட்டான், இதுக்கு மேலே நான் ஒன்றுமே பண்ண முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் மேலே வச்சுருக்கிற பாம்பு எடுக்கணும்னா நீ இப்போ என் கையில் இருக்கிற அந்த ரிங்கை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாம்பர் ஒரு டீல் போடுறான் பாருங்க. அண்ட் நிக்ஸுமே பார்த்தீங்கன்னா தன்னோட டீமேட்ஸை காப்பாற்றுறதுக்காக வேறு வழி இல்லாமல் அவனுமே மோதிரம் கொடுத்துட்டான். ஏய் பரா, நான் சொல்கிறது நல்லா கேளு, இங்கே இருக்கிற விஷயத்தை எல்லாமே நீ நல்லா பதிவு வச்சுக்க. ஏன்னா இந்த கேம்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம வெளியே வரதுக்கு சில ஸ்பெல் கார்ட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி நீ ஏன் கூட வர்றியா அப்படின்னு சொல்லிட்டு நிக்ஸையுமே பார்த்தீங்கன்னா உள்ளே கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் இந்த கருப்பாக இருக்கிற ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் மேஜிக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நான் இப்போ பண்ணுற மேஜிக் அதாவது இப்போ நான் பண்ணுற ஒரு ஸ்பெல் மூலமாக ஃபாரஸ்ட் ஸ்பிரிட்டை யூஸ் பண்ணி இந்த கான்ஜுரர் எபிலிட்டி யூஸ் பண்ணி தான் நான் என்னோடய பாடியில் இருக்கிற இந்த நென்னை கிளியர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபாரஸ்ட் எபிலிட்டியை பயன்படுத்தி என் பாடியில் மற்றவங்களோட நென் பவர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு கிரியேச்சராக நான் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு அந்த பொம்மை பார்த்தீங்கன்னா தூக்கி போடுற பாருங்க நெருப்பில். அதுலேருந்து ஒரு பெரிய மிருகம் மாதிரி வந்துட்டு இருக்குது. ஐயோ என்னது ரொம்பவே பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்கும்போது இங்கே இந்த என்ட்ரன்ஸு அதாவது இந்த கேமோட என்ட்ரன்ஸு காட்டிகிட்டு இருக்கிறாங்க. சப்பு பரா அதுக்கப்புறம் நம்ம ஜெந்த்ரு இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த புக்ஸை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதாவது நிக்ஸோட புக்ஸை தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கே பார்த்துட்டு இருக்கிறாங்க. மோதிரமே வாங்கினதுக்கப்புறம் புக் எல்லாமே உங்களுக்கு சொந்தமாயிரும்ல, அப்படின்னா என் புக்கு தான் உங்களுக்கு கிடச்சிருச்சுல, மதியானம் எங்களை ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம நெக்ஸ்ட் பேசிட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி எல்லாருமே 3 பேரும் லீவ் கார்டை என்கிட்ட கொடுங்க, அதுக்கப்புறம் தான் உனக்கு எல்லாமே ஹீல் பண்ணுவேன் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இங்கே இந்த கருப்பாக இருக்கிறவன் அந்த நென் பவர் கிளியர் பண்ணுறதுக்காக ஒரு மேஜிக் போட்டான்ல, அந்த கிரியேச்சர் இப்போ யார் அந்த மேஜிக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கானோ அவனோட உடம்புல வேறு ஏதாவது ஒரு நினைச்சுன்னா அதை வந்து அப்படியே சாப்பிட்டு முடிச்சிடும். சரி எங்களோட பாம்பை ரிலீஸ் பண்ண அப்படின்ட்டு இருக்கும்போது ரிலீஸ் அப்படின்னு 3 பேருமே கையை ஒருனுக்காக சேர்த்து அவங்க தம்ஸ் அப் பண்ணுறாங்க பாருங்கள். அங்கிட்ட எல்லா பாம்ஸுமே பார்த்தீங்கன்னா டப்புன்னு வெடிச்சிருச்சு. அதே சமயத்தில் அந்த கருப்பாக இருக்கிறவனுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்டில் தப்பிக்கிறான். ஏன்னா அந்த மிருகம் அவனோட பாம் அப்படியே ஃபுல்லாக டீஆக்டிவேட் பண்ணி முழுங்கிருச்சு. ஸோ நான் ரிலீஸ்ன்னு சொன்னது எல்லாமே பாமை வெடிக்க வைக்கிறதுக்காக தான் இருக்குமே தவிர பாமை வெடிக்காமல் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கெந்த்ரு பேசிகிட்டு இருக்கிறான். நீ இதை போட்ட டீலையே எதுக்காக இப்படி ஏமாத்தின அப்படின்னு சொல்லிட்டு நிக்ஸ் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆமாம் பெரிய உத்தமன இவனுக்கு மட்டும் கரெக்டாக சொல்கிறது செய்கிறானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கெந்த்ரு அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு 3 பேருமே இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. அண்ட் இப்போ அந்த நெண்ணை என்கிட்டருந்து போயிடுச்சு, நான் வெடிக்கிறது தப்பிச்சிட்டேன். எனக்கு இப்போ இன்னொரு பிரச்சனை என்னென்னா அவன் என் மேலே போட்ட அந்த எபிலிட்டியை அவன் ரிவர்ஸ் எடுக்கிற வரைக்கும் இந்த நென் எபிலிட்டி எப்போவுமே என் கூட தான் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு இது பெரிய பிரச்சனையே இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருப்பாக இருக்கிறவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஸோ மற்றவங்க இவனை யாருமே கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இவனோட ஃபுல் பாடியுமே பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிக்கிட்டு
இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறான். அதே மாதிரி காட்டுக்குள்ளே சில பேஸ் போட்டிருப்பாங்களே, அதாவது நிக்ஸு அப்புறம் ஜிஸ்பா அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு டீம் போட்டிருப்பாங்களே, அந்த டீம்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாகிற மாதிரி நம்ம கானுக்கு தோணிக்கிட்டே இருக்குது. நம்ம வேணா போய் அந்த பேஸை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கான் சொல்லும்போது, இல்லை அதுக்கெல்லாம் தேவைப்படாது. ஏன்னா நம்மளுமே ஒரு கேம் கேரக்டராக கூட இருக்கலாம்ல. அவங்க எல்லாருமே அவங்க எப்படியா இருந்தாலுமே பாம்பர் அப்படிங்கிற ஒரு கேம் கேரக்டரை சந்திச்சு தான் ஆகணும். நாமளும் ஒரு காலத்தில் அவனை சந்திச்சு தான் ஆகணும். அதனால் இப்போ நாம் போய் அவங்கள பார்க்க தேவையில்ல. அந்த பாம்பர் கேரக்டருமே ஒரு நாள் நம்மளை தேடி வருவான்ல, நாம் அப்பா அவனை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிஸ்கி சொல்லிட்டு இருக்கிறா. பட் இருந்தாலுமே எனக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அதை பற்றிலாம் நீ பெருசாக எடுத்துகிட்டு இருக்காத. நம்மளோட வேலையை பார்த்துட்டு நம்ம ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கலாமா அப்படின்னு இங்கே பிஸ்கி சொல்லிட்டு இருக்கிறா. அண்ட் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. சரி பிஸ்கி, நான் அந்த ஸ்பெஷல் டெக்னிக் என்ன கற்றுக்கிறதுக்கு எனக்கு மொத்தமாக எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான் கேட்கும்போது, அது எல்லாத்தையுமே ரொம்பவே சுலமாக கற்றுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு ஸ்பெல் கார்டு வேணும்ல, அதை வாங்குறதுக்கு தான் நம்ம இப்போ மசாடோராக்கு போகிறோம் அப்படின்னு இங்கே பிஸ்கி சொல்லிட்டு இருக்கிறா. அப்படின்னா நான் எத்தனை நாளைக்குள்ளே அதெல்லாமே கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான் கேட்கும்போது, எப்படியோ கிலோ அவனோட 100 எக்ஸாம் திரும்பி உடச்சதுக்குள்ளே நீ கன்ஃபார்மாக அதை கற்றுப்ப அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கி சொல்கிறா. இதை கேட்டோடனே நம்ம கானுக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அந்த இடத்துல மசடோரா சிட்டியில் போய் ஏதாவது கார்டு இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புக்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த புக்கை திறந்து பார்த்தா தெரியுது, இந்த இடத்துல எல்லாருமே செத்து கிடந்தாங்களா, அதாவது அந்த கேவில் அவங்களோட புக் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ 90 ரெஸ்ட்ரிக்டட் ஸ்லாட் வச்சிருக்கேன்னு சொன்னாங்களே, அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஸ்லாட் இருக்கிற கார்டில் ஒன்று எஸ் ரேங்க் இருக்கிற கார்டு. அந்த எஸ் ரேங்க் இருக்கிற கார்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, கிலுவாக இருந்ததானா நான் கேட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான் காத்தும் போதே, வாய மூட அப்படியெல்லாம் எதுவும் சொல்லிட்டு இருக்காது, அது சீக்கிரட்டான கார்டு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு இந்த இடத்துல பிஸ்கி வாயை பூத்திட்டு இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் நம்ம கிலுவா இந்த இடத்துல அதாவது அந்த சிடர் அனிமல்ஸ் எல்லாமே இருக்குதுல்ல, கிர்கோ அப்படின்னு அந்த மிருகத்து கூட பேசிகிட்டு இருக்கிறான். ஸோ மேலே கொஞ்சம் கானோட வாசனை அடிக்குது அப்படின்னா, கானிங்க வரலையா, நாங்கள் அவனுக்காக தான் காத்துட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க. கானிங்க வரவே இல்லை, நான் வேணா அவனும் என் கூட சேர்ந்த கதை வேணா சொல்கிறேன், அன்னைக்கு ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பல எபிசோட் இருக்கிற சில விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே கிலுவா சொல்லிட்டு இருக்கிறான். அப்படின்னா சரி, இப்போ நான் நல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான் வந்து அவனோட டிரான்ஸ்மியூட்டர் எபிலிட்டி வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ அந்த டிரான்ஸ்மியூட்டர் எபிலிட்டி இந்த மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிற இடம் எல்லாமே ரொம்பவே சுத்தமாக இருக்க போகுது. அந்த எவ்வளோ தூரத்துலேருந்து எவன் அட்டாக் பண்ணாலுமே நமக்கு கரெக்டாக தெரியும். அதனால் உன் ட்ரைனிங்கை நல்லா சக்தி வாய்ந்தவங்களாம் ஆரம்பியே, உன்னோட டிரான்ஸ்மியூட்டர் பவரை இப்போ நல்லா ட்ரை பண்ணிப்பார். நீ உன்னோட பவர்ஸ் எல்லாமே உன் ஃபிங்கருக்கு திருப்பி விட்டுட்டு அந்த பவரை வந்து அந்த பாறையை ஹிட் பண்ணுற மாதிரி வச்சுக்க. அந்த பாறையை நீ எப்போ ஹிட் பண்ணுறையோ அதுக்கு அப்புறம் தான் அந்த ட்ரைனிங்கே முடியுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பிஸ்கி சொல்லிட்டு இருக்கிறா பாருங்க. ஸோ அவனோட 10 எப்போ ஸ்ட்ராங் பண்ணானோ அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் காட்டும் அவன் கையில். ஸோ அதனால் அவன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பண்ணி அதை சென்ட் பண்ணுறான். ஆனால் அவனால் எதுவுமே முடியல. பார்த்தியா உன்னோட டக்குன்னு போயிடுச்சு அப்படின்னா, நீ இதை இன்னும் கொஞ்சம் அரை மணி நேரம் எப்படியாவது ஸ்டேபிள் பண்ணி வையே, அதுக்கப்புறம் தான் அது கொஞ்சமாவது நல்லா ஸ்டேபிள் போய் அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கி சொல்லிட்டு இருக்கிறா. அப்படின்னு சரி இப்போ நான் அடிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா கான் வந்து ஒரு 10 போடுறான் பாருங்க. அதை அப்படியே பொறுமையாக போய் அந்த பாறையில் டப்புன்னு முட்டுது. இவனுக்கு இதே ஆச்சரியமாக இருக்குது. அதாவது பிஸ்கிக்கு எப்படியும் அதுக்குள்ளே பண்ணா அப்படின்னு, இவனோட ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாலிட்டினால தான் இவன் இந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கற்றுக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சரி, நீ இந்த லெவலை கம்ப்ளீட் பண்ணிவிட்ட, நம்ம வேறு லெவலில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் கிலுவா இந்த 100 எக்ஸாம் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அதோட இந்த எபிசோடு முடிக்கப்பட்டது.